வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து திரும்பவும் சட்டசபை கூட போகுது. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டசபை கூட போகுது. இடையில சனி ஞாயிறு அப்படின்றது விடுமுறையா அறிவிக்கப்படும். இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்றத்தில் என்ன நடக்க போகுது, என்ன விவாதம் பண்ண போறாங்க அப்படின்றது சார்ந்துதான் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்க போறோம். அதாவது மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வினா விடை நேரம் அப்படின்றது நடக்க போகுது. இந்த மானிய கோரிக்கை அப்படின்னா என்ன, அது மீதான விவாதம் அப்படின்றது எப்படி நடக்கும், இந்த வினா விடை நேரம் அப்படின்னு சொல்றாங்களே அதுல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டு என்ன நடக்கும் அந்த நேரத்துல சட்டமன்றத்துல அப்படின்றது சார்ந்துதான் இந்த ஒரு வீடியோல சுருக்கமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள்னா என்ன, அப்புறம் கேள்வி பதில் அந்த நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்றது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் பல பேர் இருக்கலாம். அவங்களுக்கான வீடியோவை தான் இது இருக்க போகுது. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சட்டமன்றம் லைவ் பார்த்ததே கிடையாது. முழுமையா லைவ் டெலிகாஸ்ட் கடந்த ஆட்சியில நடந்ததே கிடையாது. இப்போதான் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றது ஒரு சீன் கூட கட்டாகாம முழுமையா நேரலை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியினர் பேசக்கூடியதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆப்போசிட்ல எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பேசும்போது காமிக்கவே மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு இருட்டடிப்பு செஞ்சுட்டு அதை அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆளுங்கட்சி என்ன பேசுறாங்க அப்படின்றது மட்டும்தான் பொதுமக்களினுடைய பார்வைக்கு வரும். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பேசினாங்க, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஆளுங்கட்சியை நோக்கி எப்படி கேள்வி வச்சாங்க, அந்த கேள்விக்கு ஆளுங்கட்சியினர் திணறாங்களா இல்லை பதில் சொன்னாங்களா, யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்றது லைவா மக்களால் இதுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத நிலை தான் இருந்தது. வெளியில வந்து அவங்க நான் இதை பேசினேன் அதை பேசினேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? அதுலயும் உண்மையான விஷயங்களை அப்படியே கொண்டு வந்து சொல்றாங்களா இல்ல ஆளுங்கட்சி அதை மாத்தி ஏதாவது சொல்றாங்களா அப்படின்றது வேற விதமா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமும் கூட அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. ஸோ அப்போ எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ தெளிவாக அவங்க தொகுதி மக்களினுடைய கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறாங்க, யாரெல்லாம் நல்ல முறையில் வாதாடுறாங்க, யாரெல்லாம் மோசமான முறையில் வாதாடுறாங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது முதற்கொண்டு யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம சட்டமன்ற லைவை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில். ஓகே, இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். இதில் நான் செய்தியை 2 விதமாக பிரித்து சொல்ல போகிறேன். முதல்ல பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மானிய கோரிக்கை அப்படின்னா என்ன, மானிய கோரிக்கையை மீதான விவாதம் அப்படின்றது சட்டமன்றத்தில் எப்படி நடக்கும் அப்படின்றது தான் முதல் பாயிண்டா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு அடுத்ததான் 2வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வினா விடை நேரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும், எப்படிப்பட்ட கேள்விகள் வைப்பாங்க, ஒருத்தருக்கு எத்தனை முறை வாய்ப்பு வழங்கப்படும், எத்தனை கேள்விகள் வந்துட்டு ஒருத்தர் வந்து கேட்கலாம் அப்படின்ற ரீதியான எக்ஸ்பிளனேஷனை 2வதா கொடுக்க போறேன். இப்போ முதல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வரலாம். மானிய கோரிக்கை மீதான விவாதம். மானிய கோரிக்கை அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொது பட்ஜெட்டை முதல்ல தாக்கல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேளாண் பட்ஜெட்டை வந்துட்டு தாக்கல் பண்ணாங்க. இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த துறைக்கு வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது. ஓகேவா? ஆனால் அதை விட இனிமே சட்டமன்றத்தில் வரக்கூடிய நாட்கள் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான நாட்கள். இதுதான் நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த மானிய கோரிக்கையில் என்ன நடக்கும்னா ஒரு துறையை சார்ந்த அமைச்சர்களும் எழுந்து நின்று அவங்களுடைய துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சட்டமன்றத்தில் ஒரு முறை சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய பெயர்களை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. ஸோ யார் ஒரு கட்சியில இருந்து பேச போறாங்க அப்படின்றத அந்தந்த கட்சியினுடைய கொறடா தான் வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ திமுகவினுடைய கொறடா ஏவா வேலு அவர்கள். ஸோ அவங்க வந்துட்டு ஏற்கனவே அந்த கட்சியில் ஒரு 4 பேர் பேச போறாங்க, இவங்க தான் பேச போறாங்க அப்படின்ற அந்த நேம் லிஸ்ட்டை சபாநாயகர்கிட்ட ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அந்த பேர் தான் சபாநாயகர் வந்துட்டு உச்சரிப்பாரு. அப்போ அவங்க எழுந்து பேசுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய சபாநாயகர் JCD பிரபாகரன் அவர்கள் ஒரு ரூலை போன முறை சட்டமன்றம் கூடும்போதே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா
மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 10 நிமிடங்கள் மட்டும்தான் நான் டைம் தருவேன். 10 நிமிடங்களுக்குள்ளதான் உங்களுடைய உரை, கேள்விகள் அப்படின்றது எல்லாமே இருக்கணும். 10 நிமிடத்திற்கு மேல போணுச்சு அப்படின்னா நான் உங்களை கட் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுத்துருவேன். அதனால அந்தந்த கட்சியினுடைய கொறடா நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட 10 நிமிடத்துக்குள்ளதான் உரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்றவாறு தயார் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு இதுக்காக தான். ஸோ அதன்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 10 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 10 நிமிடங்கள் அந்த துறை சார்ந்து என்ன பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்து வந்துட்டு பேசுவாங்க. ஸோ கடந்த ஆட்சியில் அவங்களுடைய கட்சி அந்த துறையில் என்னெல்லாம் பண்ணினாங்க, எவ்வளோ செலவு செஞ்சாங்க, நாங்கள் இவ்வளோ சிறப்பாக பண்ணோம், நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, கடந்த இந்த 3 மாதத்தில் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சார்ந்து அந்த 10 நிமிட விவாதங்களில் பேசுவாங்க. இப்படி ஒரு கட்சிக்குமே இந்த வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படும். இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் அவங்களுக்கான விவாதங்களை 10 நிமிடத்துக்கு எடுத்து வைப்பாங்க. இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசியா தான் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேசணும். இந்த விவாதம் நடக்கும்போது இடையில அந்த துறை சார்ந்த அமைச்சர் எழுந்து பதில் சொல்லக்கூடாது. அதுதான் சட்டமன்றத்தோட ரூலே. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா அந்த துறை சார்ந்த அமைச்சர் எழுந்து நின்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசின பேச்சுக்கும் பதில் அப்படின்றத சொல்லணும். அவங்க வைத்த விமர்சனங்களுக்கும் பதில் அப்படின்றத சொல்லணும். கடைசியா அவர் தரப்பு விளக்கம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை வச்சு, இப்ப கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசுறாங்கன்னா அவங்களுடைய கல்வித்துறைக்கு 42,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா, அந்த 42,000 கோடி ரூபாவை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னுடைய துறையில் என்ன பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய திட்டங்கள் எதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம், புதுசாக நாங்கள் இந்த காசை வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத அவை முன்னாடி எல்லார்கிட்டையுமே சொல்லணும். ஸோ அப்போ தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொதுமக்களாகிய நாமளே வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொன்னேன், இவ்வளோ நாள் சட்டமன்ற நேரலை பார்த்ததை விட நாம் இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியம்னு. இப்போ பார்க்கும்போது தான் அவங்க இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கெல்லாம் செலவழிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் ஓகே இதுக்கு இவ்வளோன்னு சொன்னாங்க, இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரிய வரும். இப்படி அந்த துறை சார்ந்த அமைச்சர் இவ்வளோ விளக்கங்களையும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, பேரவைத் தலைவர்கிட்ட போகும். பேரவைத் தலைவர் ஒரு வாக்கெடுப்பு அப்படின்றத எடுப்பாரு. இந்த வாக்கெடுப்புல சபாநாயகர் என்ன சொல்லுவார்னா, இந்த துறை சார்ந்த அமைச்சர் அவருடைய தரப்பு விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துட்டாரு, இதெல்லாம் புதுசா செய்ய போறோம், இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. இந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்டு எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகையை அவர் துறைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆதரவு கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு ஓட்டெடுப்பு எடுப்பாரு. ஸோ அந்த ஓட்டெடுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தொகை அப்படின்றது அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு கொடுக்கப்படும், ஒப்புதல் அவங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கப்புறம் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்களுடைய வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு துறை சார்ந்த அமைச்சரும் எழுந்து சொல்ல, அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு கேள்விகளையும் விளக்கங்களையும் பழைய கதைகளையும் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு பதில் கொடுத்து விளக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வாக்கெடுப்பு எடுத்து இந்த ஒப்புதல் அப்படின்றது அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு கிடைக்கும். இதில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றத ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் நேரடியாகவே சொல்லிடுவாங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதங்களை வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா அதை சொல்லிடுவாங்க. இப்போ எங்களுடைய தொகுதிக்கு இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் வேணும், இந்த மாதிரியான வசதிகள் வேணும், அது எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையே டைரக்டா அந்த விவாதங்கள்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்க முடியும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ இறுதியாக பதில் சொல்லும் பொழுது அந்த துறையை சார்ந்த அமைச்சரும் ஓகே நான் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையே ஒப்புதலும் கொடுக்க முடியும். இப்படி தான் வந்துட்டு இது முடியும். இதுதான் அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்தடுத்து நான் பேசக்கூடிய வீடியோக்களில் அந்த டவுட்டுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அடுத்ததா 2வது பாயிண்ட்டுக்குள்ளே வரலாம். இந்த வினா விடை நேரம்னா என்ன, அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, ஒருத்தர் எத்தனை கேள்வி கேட்கலாம், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல எப்போவுமே சட்டமன்றம் எத்தனை மணிக்கு தொடங்கும், 9:30 மணிக்கு தொடங்கும் இல்லையா. 9:30 மணிக்கு தொடங்கினதுல இருந்து
1 மணி நேரம் 10:30 மணி வரைக்கும் தினமுமே இந்த வினா விடை நேரம் அப்படின்றது தான் நடக்க போகுது. 10:30 மணிக்கு மேலே தான் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை தொடங்குவாங்க. அந்த 1 மணி நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டைரக்டாவே எழுந்து கேள்விகளை கேட்பாங்க. அந்த 3 மாசத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், அதை ஏன் நீங்கள் இன்னும் செஞ்சு கொடுக்கல, நாங்கள் இது வச்சோமே, இது ஏன் தவறுதலாக நடந்தது, இப்போ அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது ஏன் நடந்தது, அதுக்கு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியினுடைய துறையை சார்ந்த அமைச்சர்கிட்ட நேரடியாக கேள்வி அப்படின்றத கேட்பாங்க. அந்த கேள்விக்கு உடனடியாகவே அந்த துறையை சார்ந்த அமைச்சர் எழுந்து பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இவங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல கேள்வி கேட்டாங்க இல்லையா அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு 2 துணை கேள்விகள் கேட்கலாம். அப்படியே கண்டினியூவாக கொஸ்டின்ஸை கண்டினியூ பண்ணிட்டுலாம் போக முடியாது. முதல்ல ஒரு கேள்வி கேட்கலாம், அதுக்கு இவர் பதில் சொல்லிடுவாரு அமைச்சர். பதில் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்வியும் 2 துணை கேள்வியும் மட்டும்தான் கேட்கலாம், அதை சார்ந்து தான் கேட்கணும். வரிசையாக கேள்விலாம் அடுக்கிட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, எங்களுடைய கட்சி கொறடா லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, எங்கள் கட்சியில் 4 பேர் கேள்வி கேட்பாங்க, 5 பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேம் லிஸ்ட்டையுமே சபாநாயகர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க தான் எழுந்து கேள்வி கேட்பாங்க. அமைச்சர் டைரக்டாகவே பதில் அப்படின்றத கொடுத்துருவாங்க. இந்த கேள்வின்றது அவங்களுடைய அரசாங்கம் சார்ந்தும், அப்படி இல்லைன்னா அந்த தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்தும், அந்த துறை சார்ந்து நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்தும் இந்த கேள்விகள் பதில்கள் அப்படின்றது போகும். ஸோ தினமுமே, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் தினமும் காலையில் 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த வினா விடை நேரம் அப்படின்றது நடக்கும். 10:30 மணிலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் அப்படின்றது நடக்கும். இறுதியாக அமைச்சர் விளக்கம் கொடுத்து பதில்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் சபாநாயகர் மூலமா வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஒப்புதல் அப்படின்றது அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு வழங்கப்படும். இதுதான் இத்தனை நாட்களும் இனிமே சட்டமன்றத்தில் நடக்க போகுது. நான் திரும்பவும் சொல்றேன், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற நிகழ்வுகள் தான் பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரலை. கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. பார்க்கும்போது தான் அமைச்சர்கள் என்ன பண்ண போறாங்க, எதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கே தெரிய வரும். இறுதியா ஒரே ஒரு செய்தி மட்டும், அதாவது எந்தெந்த நாள்ல எந்தெந்த துறை எடுக்க போறாங்க, எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த துறைகள் தான் பேச போறாங்க. அதுக்கடுத்தது ஆகஸ்ட் 18 நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தான் பேச போறாங்க. அடுத்தது ஆகஸ்ட் 19 நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. ஆகஸ்ட் 20 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவுத்துறை. அடுத்ததா ஆகஸ்ட் 21 பார்த்தோம்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, நீதித்துறை. இதே மாதிரி அதுக்கு அடுத்ததா தொடர்ந்து செப்டம்பர் 8 வரைக்கும் காவல்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, தொழிலாளர் நலன், நகராட்சி நிர்வாகம்னு ஒவ்வொரு துறைக்கான விவாதங்களும் நடைபெற இருக்கு. ஸோ மக்களே, இந்த ஒரு வீடியோ மூலமா சட்டமன்றத்தில் ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 8 வரைக்கும் என்ன நடக்க போகுது, அதே போல மானிய கோரிக்கைனா என்ன, மானிய கோரிக்கைக்கு மீதான விவாதங்கள் எப்படி நடக்கும், கேள்வி பதில்கள் எப்படி நடக்கும், ஒருத்தருக்கு எத்தனை கேள்வி கேட்கறதுக்கான அனுமதி இருக்கு அப்படின்றது சார்ந்து விளக்கமா ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட கொண்டு சேர்த்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேற எந்த அரசியல் சார்ந்த செய்திகளை, விஷயத்த முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள்ல அதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம்.